அஸ்ஸலாமு அலைக்கும். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்கள், அல்லாவிற்கு பிடித்தமான நாட்கள். இந்த நாட்களில் நாம் ஐவேளை தொழுகைகளை தொழுவது, அதிகம் குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, சதக்கா கொடுப்பது, சக்தி பெற்றால் குர்பானி கொடுப்பது, இந்த 9 நாட்களும் தொடர்ந்து நோன்பு வைப்பது. தொடர்ந்து நோன்பு வைக்க சக்தி இல்லை என்றால் அரஃபா தினமான அந்த துல்ஹஜ் 9வது நாளன்று நோன்பு பிடிப்பது, இது போன்ற நல் அமல்களை நாம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் உள தூய்மையோடு நம்முடைய அமல்களை நாம் செய்ய வேண்டும். முகஸ்துதிக்காக இந்த அமல்களை எல்லாம் நாம் செய்யாமல் அல்லாஹ்வினுடைய நல் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்விற்காக மட்டும் இந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். மனிதர்கள் பாராட்டுவார்கள் என்ற எந்த ஒரு முகஸ்துதியும் நமக்கு இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாம் நல் அமல்களை செய்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான நல் அடியார்களாக நாம் வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.